Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grownatile. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாண்டிங் உண்டு. ஒரு அப்பா தன்னுடைய பையன் அந்த ஒரு பாண்டிங் இவங்க ரெண்டு பேருக்குள்ள, அதை நான் நேரடியாக நோட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்க ஒரு குடும்பம் நான் திருப்பி சொல்றேன், போராட்டம்ன்றீங்க, பேனர்ல அண்ணாமலை அவர்களுடைய படத்தையே காணோம். இந்த நிகழ்வே அவருக்கு தெரியாம நடந்ததுதான். தெரிஞ்சு எப்படிங்க நடக்கும்? அது எப்படிங்க அலோவ் பண்ணுவார் அவரு? he will not do it. ஏன் சச் a tall லீடருங்க அவரு. நான் இன்னொன்னு சொல்றேங்க, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பர்சனலா சொன்னது, பிரதர் நம்ம கட்சியில ஒரு பர்ஃபெக்ட் பொலிட்டீஷியன் பிரதர். அப்படி சொல்லி தானே ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி அவர் தானே தலைவர். அவருக்கும் ஸ்பேஸ் பண்ணல. அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு காத்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியுமே. எவ்ரிபடி நோஸ். என்ன பொறுப்பு? இப்போ தமிழ்நாடு பாஜக அப்படின்னா இந்த வார் ரூம் கான்செப்ட் அப்படின்றதுனா, இப்போ அது வந்து அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் தானா? இப்போ அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி இருக்கு? அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய கிட்ட இருந்த 4 வருஷம் இருந்த கேமராமேன் தான் இன்னைக்கு அண்ணன் நாகேந்திரன் அவர்களோட இருக்கிறாங்க, மாநில தலைவர். அவருடைய பிஏவா இருந்தவங்க தான் இன்னைக்கு இங்க பிஏவா இருக்கிறாங்க. நீங்க சொன்ன வார் ரூம் சொன்னீங்கல்ல, அந்த வார் ரூம் தான் அண்ணனுக்கு இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த வார் ரூம் வந்து முழுக்க முழுக்க நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. இப்போ அண்ணாமலை அவர் சொல்லியிருந்தார் அன்னைக்கு மேடையில் அவர் பேசும்போது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எப்படி இது அணுகணுமோ அப்படி அணுகுவார், நான் எல்லா பாலையும் 6 அடிக்கிறது தான். ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய பிரசன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். வெயிட் பண்ணுங்க சார். இன்னும் டெல்லியில் வந்து நேஷனல் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த பாடி ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் பாடியை ஃபார்ம் பண்ண முடியும். நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்பவே அரசியல் களம் அப்படின்றது அனல் தேசத்தையே ஆளக்கூடிய கட்சிக்கு, வலிமை நடத்தக்கூடிய பிரதமருக்கு, அவங்களுக்கு தெரியாததா உங்களுக்கும் எனக்கும் நெருங்கி வரும்போது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மோட பாஜகவிலிருந்து அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. பட் இப்போ அப்படி கொஞ்சம் சைலண்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதில் குறிப்பாக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் இன்னாள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கா? இல்லை, இது எப்படி நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்குன்றது சொல்கிறீங்க? சைலண்ட்டாக இல்லை, அந்தளவுக்கு அதிரடி இருக்கான்றது நீங்களே சொல்லுங்கள். இல்லை, நீங்கள் எவ்ரி ஸ்டேட் பிரசிடென்ட் ஹேஸ் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 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 மேலேருந்து டைரெக்ஷன் இருக்கும், டெல்லியிலேருந்து ஒரு டைரெக்ஷன் இருக்கும். அதுபோல் அண்ணாமலை அண்ணனுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு டைரெக்ஷன் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி அவர் செயல்பட்டார். இப்போ இருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அவருக்கு ஒரு சில டைரெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்றபடி வந்து அவர் செயல்படுறாரு. பட் ஆனால் நம்ம யாரும் டைரெக்ஷன்னா சாஃப்ட் டோனில் நீங்கள் எதுவுமே அக்னாலேஜ் பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு அழுத்தம். அப்படி நீங்கள் எங்கே பார்க்குறீங்க? அவர் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் அவருடைய அறிக்கையெல்லாம் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவரோட ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இப்போது ரீசெண்டாக நடந்த இடி ரைடு கூட ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாரு. என்ன ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு நெரேட்டிவ், அதாவது எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, திமுக சைடில் இருந்து பிஜேபியை வீக்காக ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் பிஜேபி களத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்த பிறகு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் ஒரு நாள் கூட அவர் வீட்டுக்கு போகல, சுற்றிக்கிட்டே தான் இருக்கார். அவர் சொந்த வீட்டில் நிகழ்ச்சி, ஒரு வீட்டில் அவருடைய பையனுடைய ஒரு ஃபேமிலி நிகழ்ச்சி, அதுக்கும் அவரால் போக முடியாத சூழ்நிலையில் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கிறார், டூர் போயிட்டே இருக்கிறார், எல்லா கட்சி நிகழ்ச்சிகள் பங்குறார். இப்போ அண்ணாமலை அண்ணனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எஸ், அவர் வந்து ஒரு வைப்ரண்ட் ஃபேஸ் ஆஃப் தி பார்ட்டி. அது எங்கேயாவது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து அதை சொல்லாமல் இருந்திருக்காரா? இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், என் அளவுக்கு அண்ணாமலை அவர்கள்கிட்ட நெருங்கி பழகினவர்கள் இருக்கிறாங்களான்றது எனக்கு தெரியலை, இருக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஆனால் எங்கேயுமேங்க நம்ம சாதா ஒரு இடத்துல கூட, நார்மலான ஒரு இடத்துல கூட நமக்கு அடுத்த ஒருத்தர் வராங்க அப்படின்னும்போது, அவர் மிக மூத்த தலைவர், அமைச்சராக இருந்திருக்காரு, அம்மா ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து பணி செய்திருக்கிறார், ஒரு டால் லீடர். ஆனால் அவர் ஸ்டேஜில் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் அண்ணாமலை அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட வந்து 20-25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ஏஜ் கேப் இருக்கும். ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்கிறாங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்கள்,
ஓகே. நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன், தம்பின்னு சொல்கிறவங்கலாம் நிறைய இருக்கு இல்லையா. அவர் தலைவராக இருக்கும்போதே தம்பின்னு சொன்னவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஏதோ தப்பு கிடையாது. எவ்ரிபடி ஹஸ் தேர் ஓன் வே டு கால். பட் ஆனால் அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஆனால் இன்னொன்று நான் சொல்கிறேன், இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாண்டிங் உண்டு. ஒரு அப்பா தன்னுடைய அந்த 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 பையன் அந்த அந்த ஒரு பாண்டிங் இவங்க 2 பேருக்குள்ள, அதை நான் நேரடியாக நோட் பண்ணியிருக்கேன். யாத்திரை போது நோட் பண்ணியிருக்கேன். யூ ஓன்ட் பிலீவ், என்டையர் யாத்திராவில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் யாருடைய வீட்டுக்கும் போகல. ஆனால் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டுக்கு போனார். இன்னொன்று சொல்கிறேன், அதை ஃபேஸ் 1 நம்ம முடிக்கும் பொழுது யாத்திரையை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு வீட்டில் மிகப்பெரிய விருந்து வச்சார் திருநெல்வேலியில். அவருடைய சொந்த செலவில், கட்சி செலவு கிடையாது, அவர் செலவில். ஃபேஸ் 1 முடிச்சு நம்ம திருநெல்வேலியில் ஒரு 10 நாள் கேப் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 300 பேருக்கு விருந்து. வைக்கணும்னு அவசியம் இல்லை, வைக்கணும்னு அவசியம் இல்லையே, ஆனால் வச்சார். ஸோ எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பங்க அது. ஆனால் இதை ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இல்லைன்னா நீங்க ஒரு குடும்பம், நான் திருப்பி சொல்றேன், போராட்டம்ன்றீங்க. பேனர்ல அண்ணாமலை அவர்களுடைய படத்தையே காணோம். இதுக்கும் தேசிய தலைமையை வந்து பாராட்டி இருந்தாங்க அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு அப்படின்றது. நீங்கள் அதை கட்சி ரீதியாக வைத்த பேனராக இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ நான் வச்ச பேனர் கட்சி ரீதியாக வச்சேன். கட்சியில் நான் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கேன், நான் வச்சேன். நான் ஒரு ஃபோட்டோ யாராவது மிஸ் பண்ணால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். கட்சி ரீதியாக அஃபீஷியலாக வச்ச பேனரில் எங்கேயாவது ஃபோட்டோ மிஸ் பண்ணக்கூடாது, ப்ரோட்டோகால் கம்பல்சரி ஃபோட்டோ வச்சு தான் ஆகணும். ஆனால் அது கட்சி ரீதியாக வச்ச பேனர் கிடையாது. எனக்கு தெரியும் நீங்கள் சொல்கிறது வந்து நேற்று நடந்த நிகழ்ச்சியே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க, நானும் பார்த்தேன். ஆனால் அதை தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ போடுறதுல என்ன இருக்குது, யாரை எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டுமே. அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாதுங்க, தவிர்த்துட்டாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி மாநில தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் ஃபோட்டோ போடுறதுல தப்பு என்ன இருக்குது? இப்போ நீங்கள் என் பேனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எல்லாருக்கும் போடுவேன். இங்கே அரசியல் இல்லாதவங்களுக்கு கூட, சென்னையில் இல்லாதவங்களுக்கு கூட நான் போடுவேன். நம்ம எல்லாரையுமே அனுசரிச்சுட்டு போகிறதுல தப்பு என்ன இருக்குது? ஸோ அதனால் இதை வந்து அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே வந்து கண்டிச்சிருக்கிறார். பர்சனல் மீட்டிங்கில் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற பேனரை வைக்க விடவே கூடாது. ஏன்னா சரி, நீங்கள் நல்லா பேசப்பட்டிருக்கு உள்ள. கண்டிப்பாக எப்பயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருங்க. ஏங்க அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியினுடைய சொத்து சொன்னது யாரு? நயினார். அண்ணன் நயினார் அவர்கள் தானே சொன்னாங்க, வேற யாரும் சொல்கிறாங்க? அவர் தானே சொன்னார். இப்போ கட்சி ஆஃபீஸில் வந்து வரவேற்பு கொடுத்தது யார் அவருக்கு? அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தானே கொடுத்தாங்க. ஒரு ஒரு தன்னுடைய குழந்தைக்கு வந்து எப்படி ஒரு முத்தம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு எமோஷ்னலாக வந்து இதானார்ல. எனக்கு நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னென்ன அவ்வளோ இதாகிட்டீங்க, எமோஷனல் ஆகிட்டீங்க? இல்லைப்பா, என் பையனை பார்த்த ஃபீலிங் எனக்கு கிடச்சிது அந்த இடத்துல, அதனால் இது பண்ணேன். ரெண்டாவதுங்க, நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ நான் வந்து 38ங்க, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் 40ங்க, கரெக்டுங்களா? ஆனால் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் 41, அவருடைய வயசு 41 இருக்கும் பொழுது அவர் அமைச்சராக இருந்தார். புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுங்க. அவர் 41 வயசில் அவர் அமைச்சர். எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பாருங்கள் நீங்கள். ஸோ கட்சியை பொறுத்த வரைக்குமே வந்து கட்சி வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருக்கு. அண்ணன் அண்ணாமலை அவர்கள் எல்லா நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்கிறாரு. அவர் இல்லாத நேரத்தில் வந்து கட்சி நிகழ்ச்சி நடக்குதுன்னு போது அதில் கூட அவரை பங்கேற்கணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும் இல்லை? அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு காத்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரியுமே. எவ்ரிபடி நோஸ். என்ன பொறுப்பு? அது எப்படி இப்போ சொல்ல முடியும்? அது தேசிய தலைமை அறிவிப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா அமித்ஷா அவர்களே என்ன சொல்லியிருக்கிறாரு, நேஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில், பார்ட்டி ஃப்ரேம் ஒர்க்கில் அவர் யூஸ் பண்ணுவோம் சொல்லிட்டாரா? அஃபிஷியலாக சொல்லிட்டாருங்க, ட்வீட் போட்டுட்டாரு. வாய் ரீதியாக ஏதாவது செய்திகள் வரும். நார்மலாக என்ன, இப்போ நான் அரசியல் கட்சியில் அடுத்தது உதயநிதிக்கு என்ன பொறுப்பு அப்படின்றது ஒரு பரவலாக நியூஸ் வருமே தவிர அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும். ஆனால் இவர் அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணிட்டார் அமித்ஷாஜி அவர்கள். அதில் எங்கள் கட்சிக்கு நாங்கள் தெளிவாக இருக்கோங்க. நாங்கள் அண்ணன் தம்பியாக ஒரு குடும்பமாக நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த நடுவில் இந்த மாதிரி சில அமைப்புகள் வந்து ஏதாவது ஒரு ரூமர் கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஒருத்தருடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க, அவங்க அந்த பேனரை எடுத்து போட்டு இதில் ஃபோட்டோ போடலேன்னு கேட்குறதுல வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது அவருடைய ஆதரவாளர். ஆனால் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அது அண்ணன் அண்ணாமலை அவர்களே அதை ஏற்றுக்க மாட்டாங்க, டு பி வெரி ஃப்ரேங்க். ஏன்னா அது அவரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறது வந்து தவறு 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 தவறு. அப்படி இருந்திருந்தால் என்ன பக்கத்தில் வச்சிருக்கிறாரு? நான் நேற்று கூட பவன் கல்யாண்ஜி ப்ரோக்ராம் அண்ணன் நயினார் அவர்களோட பக்கத்தில் தான் இருந்தேன். என்ன ரிசப்ஷனில் என் பவன் கல்யாண்ஜி வராரு, டு பி வெரி ஃப்ரேங்க் ரிசப்ஷனில் என் பேர் இல்லை, ஆனால் அவர் தான் ஆட் பண்ணார். நீ போலண்ணா இப்படிப்பா, நீ போப்பா அப்படின்னு சொல்லி
நான் ஹோட்டலில் ரிசீவ் பண்ணுறதா அந்த அண்ணா. அப்ப இந்த நிகழ்வு அவருக்கு தெரியாம நடந்ததுதான். தெரிஞ்சு எப்படிங்க நடக்கும்? அது எப்படிங்க அலோவ் பண்ணுவார் அவர்? ஹி வில் நாட் டூ இட்டுங்க. ஏன் சச் எ டால் லீடருங்க அவர். நான் இன்னொன்று சொல்கிறேங்க, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் என்கிட்ட பர்சனலாக சொன்னது, இப்போ பிரதர் நம்ம கட்சியில் போகிற பர்ஃபெக்ட் பொலிட்டீஷியன் பிரதர், எங்கே அந்த அந்த கான்ஸ்டியூன்சியில் எங்கே போனாலும் அவர் யாருமே பேர் சொல்லி கூட மாட்டாங்க. மாமா, மச்சான், அண்ணன், சகல, இப்படி தான். அப்போ ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு பேசப்படுறது எப்படி பாக்குறீங்க? வேணும்னே அதை வந்து ஃப்ரேம் அது பண்றாங்க. வந்து இட் இஸ் ப்ராப்பர்லி வந்து இந்த பெண் நிறுவனம் வந்து பெண்ணுன்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, திமுக உடைய ஸ்ட்ராட்டஜி ஆர்கனைசேஷன் பெண்ணுன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க தான் கம்ப்ளீட் மீடியா கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. அது ஸ்பான்சர்டுங்க. அது வந்து இந்த மாதிரி வந்து 2 பேரும் உள்ள பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது. பிரச்சனை இருந்தால் நான் எப்படி போக முடியும்? நான் எப்படி 2 இடத்துல இருக்க முடியும்? நான் எப்படி இது பண்ண முடியும்? என்ன தான் ஃபஸ்ட்டு கட்டம் கட்டியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு பாஜக அப்படின்னா இந்த வார் ரூம் கான்செப்ட் அப்படின்றதுனா, இப்போ அது வந்து அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் தானா? இப்போ அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி இருக்குது சார்? நான் ஒன்று சொல்கிறேன், எந்த கட்சிக்கு வார் ரூம் இல்லையா? இருக்கு. எல்லா கட்சிக்கும் வார் ரூம் இருக்குது. இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய சகோதரர் விஜய் கட்சிக்கு கூட வார் ரூம் இருக்குது. ஆதவார்ஜுனா அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மறுக்க முடியுமா அவங்களால? எனக்கு தெரியும். ஸோ எல்லா கட்சிக்கும் ஒரு வார் ரூம் இருக்குங்க. அது கட்சியினுடைய வார் ரூமே தவிர ஒருத்தருடைய வார் ரூம் கிடையாது. அது எல்லா கட்சிக்குமே வார் ரூம். சார், நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். இது நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போங்க. அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய கிட்ட இருந்த 4 வருஷம் இருந்த கேமராமேன் தான் இன்னைக்கு அண்ணன் ஏன்னா நாகேந்திரன் அவனோட இருக்கிறாங்க, மாநில தலைவர். அவருடைய பிஏவா இருந்தவங்க தான் இன்னைக்கு இங்கே பிஏவா இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவருடைய டிரைவராக இருந்தவங்க தான் இன்னைக்கு டிரைவராக இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன வார் ரூம் சொன்னீங்கல்ல, அந்த வார் ரூம் தான் அண்ணனுக்கு இன்னைக்கு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எதை சொல்கிறீங்க? நீங்கள் தெரியாதவங்க, ஆர்கனைசேஷனை பற்றி தெரியாதவங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சும்மா ஒரு பர்செப்ஷன் பில்டிங்கில் பேசுகிறவங்கள மாதிரி நம்ம பேச முடியாது. நான் கிட்ட இருந்து பார்க்குறேன்ல, எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்ம என்றைக்குமே ஒருத்தரை ஹர்ட் பண்ணுற மாதிரி எனி ஸ்டேட்மெண்ட் நம்ம விடவே கூடாது. இல்லைண்ணா, இப்போ வந்து இந்த வார் ரூம் வந்து முழுக்க நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இயங்குது. இல்லை, நீங்கள் இப்படி வார் ரூம்னு கிடையாதுங்க. நீங்கள் எந்த ரூமாக எடுத்துக்கோங்களேன், ஒரு கட்சி தலைவர் வந்து அவர் கட்டுப்பாட்டில் தானே இருக்கணும். வேறு எப்படி நீங்கள் சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் கம்பெனி இருக்குது, அதுக்கு ஒரு எம்டி இருக்கிறாங்க, எம்டி மாறுறாங்க, புதுசாக வர எம்டி கண்ட்ரோலில் தானே இருக்கும், பழைய எம்டி கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இருக்காதுல்ல. அது விரும்ப மாட்டாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேங்க, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அது விரும்ப மாட்டார். நீங்கள் ரொம்ப கம்மியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறீங்க. அவர் ஃபோட்டோ இல்லை, அவருடைய இது இல்லை. அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சோம். இல்லை, நான் பண்ணலாம், பொதுவாக பேசுறது நீங்கள் கேட்குறீங்க. நானும் உங்களை சொல்ல நார்மலாக அது வந்து சில பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ், அவரோட வாலண்டியர்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய வருத்தமாக இருக்கும். எனக்கு கூட அந்த பேனரை பார்த்தோன்னே இது போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணிருக்கு. பட் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் போஸ்டரே போடக்கூடாதுன்னு சொல்லுவார். இது உங்களுக்கு தெரியுமா? பேனரே போடக்கூடாதுன்னுவார். ஷாலு பொக்கவே வேணான்னு சொல்லுவார். புத்தகம் கொடுங்கன்னுவார். எதுக்கு நம்ம வந்து பப்ளிக்கை வந்து நம்ம நியூசன்ஸ் பண்ணணும்? அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன மாதிரியே அவர் சொல்லி அவர் தான் பெரிய பேனரை வச்சு அந்த பேனர்லாம் கீழே விழுந்து புத்தகம் கொடுங்க. அவங்க என்ன ஒரே புத்தகத்தை தான் திருப்பி கொடுக்க போகிறாங்க. வேற என்ன இருக்குது புத்தகம்னு நினச்சிங்க? எங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை. நேஷனல் லெவலில் நிறைய இருக்குல்ல. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அந்த அவர் சொல்லியிருந்தார் அன்னைக்கு மேடையில் அவர் பேசும்போது, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எப்படி இதை அணுகணுமோ அப்படி அணுகுவார், நான் எல்லா பாலையும் 6 அடிக்கிறது தான். ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? வெயிட் பண்ணுங்க சார். இன்னும் டெல்லியில் வந்து நேஷனல் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணணும். நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அந்த பாடி ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் ஸ்டேட் பாடியை ஃபார்ம் பண்ண முடியும். இன்னும் ஆர்கனைசேஷன் அப்பாயின்மெண்ட் நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்பவே அரசியல் களம் அப்படின்றது அனல் தேசத்தையே ஆளக்கூடிய கட்சிக்கு, தேசத்தையே வந்து ஒரு வலிமை நடத்தக்கூடிய பிரதமருக்கு அவங்களுக்கு தெரியாததா உங்களுக்கும் எனக்கும் இல்ல வேற யாருக்கும் நெருங்கி வரும்போது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரா? அப்படி அந்த அவர் ரெஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. ரெஸ்ட் அவர் வாழ்க்கையிலே எடுக்க முடியாது. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் வாழ்க்கையிலேயே ரெஸ்ட் எல்லாம் அவரால் எடுக்கவே முடியாது. ஏன்னா அவர் கட்சி பண்ணி தான், எங்கே போனாலும் கட்சி பண்ணி தான் அவருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் அவர் பெங்களூருக்கு போயிட்டுருக்காரு ஏதோ ஒரு ஒர்க்குக்கு. ஆனால் அன்றைக்கி அண்ணன் ஹோசூரில் நிகழ்ச்சி, நானும் அந்த நிகழ்ச்சியில் இருக்கேன், மழை பெஞ்சிட்ருக்கு, பார்ட்டிசிபேட் பண்ணி தான் போகிறாரு. நீங்கள் அந்த நிகழ்ச்சிலையும் பாருங்கள், நான் பேச மாட்டேன், அண்ணனை பேச சொல்லுங்கள், அண்ணன் நயினார் அண்ணனை பேச சொல்லுங்கள் சொன்னாரா சொல்லலையா?
அவங்க 2 பேரும் நல்லா இருக்காங்க பாஸ். அப்படி சொல்லி தானே ஆகணும். அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் தானே தலைவர். சார் அரசியல் அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை சார். சொல்லாமல் அமைதியாக கூட இருக்கலாம். அவங்களுடைய அந்த உண்மையான அன்பை வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. திமுக மாதிரி இருக்கக்கூடிய கட்சியில் நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, பொன்முடி அவர்கள் சீனியர் மினிஸ்டரு, ஆனால் இங்கே டி நகரில் இருந்தார் இல்லையா எம்எல்ஏ, அவர் தள்ளி விட்டார். ஞாபகம் இருக்கு அவங்கள ப்ரெஸ் மீட்டில், நான் நிற்கிறேன் நீ நிற்க பய அப்படின்னு தள்ளி விட்டார். அது அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஒரு உண்மைக்கு சொல்கிறேங்க, எப்படி இருக்கிறாங்கன்றத ஒரு உண்மைக்கு சொல்கிறேன். ஒரு எந்த அளவுக்கு அண்ணன் நயனார் அவர்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்கன்றதுக்காக சொல்கிறேன். இது 2 பேருமேங்க இது வந்துங்க எண்டு என்னது, திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். அதில் நம்ம தெளிவாக இருக்கோம். இதுக்கு நடுவில் நீங்கள் பெண்ணு, நான் வந்து மென்னு, இது உமன்னு, இதெல்லாம் தேவையே கிடையாதுங்க. எதுக்கு இது தேவை நமக்கு? ஒரு சாதாரண பெண்ணு நிறுவனம் வந்து எங்களை வந்து இவ்வளோ பெரிய கட்சி அசைச்சிட முடியுமா? இவ்வளோ தூரம் பேசி நீங்கள் நேராக போய் டெல்லியில் போயிட்டு வந்திருக்கிறீங்களே. நான் 4 வருஷம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி வேண்டாம், உங்கள் வீட்டுக்கு ஒரு வளர்ச்சி பிரச்சனை இருந்தால் நேராக டெல்லி போகிறீங்கள. இல்லை, பெண் வந்து பாஜகவை அசைக்க முடியாது. மென் வரப்போகுது இல்லையா, வந்துருச்சா வரப்போகுது. என்ன பெரிய பிரச்சனை என்னென்னா, ட்விட்டரில் யாராவது ஒரு ட்வீட் போட்டாங்கன்னா அதை நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. எங்களுக்கு எதுக்கு மென்னு? இப்போ நான் அண்ணன்கிட்டயே நான் கேட்டேன், அண்ணன் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனார் அவர்கள்கிட்டே நான் கேட்டேன், அண்ணா ஏதோ மென்னுலாம் ஆரம்பிச்சிருக்கீங்களாமே, அதில் வந்து அமரை கூட சேர்த்துக்குங்கண்ணா அப்படின்னு. வென் அப்படின்னாரு அவருடைய பானையில். ஸோ எல்லா மீட்டிங்லையும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அது யாராவது சொல்லணும்ல. இங்கே ஆரம்பிச்சிருக்கோம், இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குது, இதுதான் அட்ரஸ்ஸு. கரெக்டாக நான் சொல்கிறது, பெண்ணுக்குன்ட்டு ஒரு அட்ரஸ் இருக்கா? ஒரு இடத்துல எங்கிட்டு இருக்காங்களா? மென்னுக்குண்டு அட்ரஸ் வேணும்ல, அது எப்படி தானாக இயங்குமா அது? அதான் சொன்னார் வென் அப்படின்னாரு. அதனால் அதெல்லாம் சும்மா வந்து நம்ம வந்து பேச வேண்டாம். இன்னைக்கு வந்துங்க அதிமுகவும் பிஜேபி இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு. அது பயணிச்சுதான் ஆகணும், அது காலத்தின் கட்டாயம். திமுக மாதிரி ஒரு தீய சக்தியை வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்புறதுக்கு இது முக்கியமான இந்த நேரம். அது இப்படி காலையில் இங்கே இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் லோக்கல் இங்கே நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலர் வீட்டுக்கு வந்தார். நான் நம்ம மண்டலில் இருக்கக்கூடிய அவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் இன்டகிரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் த டே என்னங்க, நம்ம இருக்கக்கூடிய கட்சி ஜெயிக்கணுங்க, நம்ம இருக்கக்கூடிய கூட்டணி ஜெயிக்கணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.